நமः கோதண்ட ஹஸ்தாய சந்தி கிருதசராய ச கண்டிதாய ராமாய ஆபன் நிவாரணே. கையில் கோதண்டத்தை பற்றி ஆபத்தையெல்லாம் போக்கக்கூடியவன் ராமச்சந்திரன். கோதண்ட மண்டிதகராது என்றே பூர்வர்கள் சாதிக்கிறார்கள். கோதண்டம், ஷார்ங்கம், வில், சிலை, தனுசு என்று பல திருநாமங்கள் ராமன் கையில் பிடித்திருக்கும் வில்லுக்கு விளங்குகின்றன. தஞ்சாவூர் அருகே இருக்கும் ஐயம்பேட்டை, அதன் ஓர் பகுதியில் இருக்கும் பிரசன்ன கோதண்டராம சுவாமியின் ஆலயம். இன்று பகவானை ஸ்ரீராமனை அவனுடைய பரிவாரத்தோடே தரிசித்துக் கொள்ளப் போகிறோம். மூலவர் ஆச்சரியமான திருக்கோலத்தோடே எழுந்துருளி உள்ளார். சிறு வடிவம், மூர்த்தி சிறியவர். ஒரு மாணிக்கம் 10 லட்சம் ரூபாய் விலை இருக்கலாம். ஆனால் சின்ன துணியில் முடிந்து கொண்டு போகலாம். 10 லட்சம் ரூபாய்க்கு பஞ்சு வாங்குகிறோம். பாரம் பாரமாக வண்டியில் ஏற்றி கொண்டு வர வேண்டும். 10 லட்சத்துக்கு மாணிக்கம் வாங்குகிறோம். நம்முடைய துணியின் நுனியில் முனிந்து கொண்டு போகலாம். ராமனே ராமரத்தனம் தானே. ஆகையால் எத்தனை அருமை பெருமகள் இருந்தாலும் அவர் ஒரு மாணிக்கத்தை போலே நம்மால் ஆளப்படும் அளவுக்கு சிறிய வடிவத்தோடே இத்திருக்கோயிலில் உள்ளார் ராஜாராமன். ஆகவே தன்னுடைய தலையில் ராஜாவுக்கே உண்டான அலங்கார கிரீட்டத்தை தரித்து கொண்டு அருகில் லக்ஷ்மணன், ஓர் புறத்தில் சீதை, ஆஞ்சநேய சுவாமி ஆகிய அனைவரோடும் தரிசனம் கொடுக்கிறார். உற்சவர் ஆச்சரியமான திருக்கோலம், திருமஞ்சனம் நடக்கிறது. பகவான் அநேக அலங்காரங்களோடே ஆடை, ஆபரணங்கள், புஷ்பமாலை ஆகிய எல்லாவற்றையும் தரித்து கொண்டிருந்தால் அவருடைய அழகை குறைத்து விட்டோம் என்று பொருள். இவை அனைத்தையும் களைந்துவிட்டு தன்னுடைய இயற்கையான அழகை, தன் திருமேனி அழகை வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் காண்பதற்கு கண்கோடி வேண்டும். நம்முடைய கண்ணெச்சிலே பட்டுவிடுமோ என்று பயந்து போவோம். இன்று உற்சவமூர்த்தியை சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் கிட்டுகிறது. ராமன் ஓர் புறத்தில் இலக்குவன், மற்றொரு புறத்தில் சீதை. அருகே ராமனுக்கு என்ன தொண்டு புரிவோம் என்கிற ஆசையோடு நின்று கொண்டிருக்கும் திருவடி ஆஞ்சநேய சுவாமி. சஹஸ்ரதாரை தட்டு, சங்கதாரை, பத்மதாரை என்றெல்லாம் பல கருவிகளை திருமஞ்சனத்தின் போது உபயோகப்படுத்துவார்கள். பகவானுக்கு பாலால் அபிஷேகம், தயிரால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், மஞ்சள் காப்பு, சந்தனக்காப்பு அபிஷேகம், தேன் அபிஷேகம் என்று பல விதத்திலும் அபிஷேகங்கள் உண்டு. பெருமானை நீராட்டித்தான் உயர்ந்த கிரீடத்தை புனைந்து யான பேரிலே அம்பாரியில் வலம் வந்து பட்டாபிஷேகம் நடத்தி கொடுத்தார்கள். அதே போல இன்றும் ராமனை ஆச்சரியமான திருக்கோலத்தில் திருமஞ்சனத்தின் போது இந்த திருக்கோயிலில் சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். இனி நாம் விட்ட இடத்தை தொடருவோம். ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் கௌசல்யனிடத்தே தசரதன் தான் பழங்காலத்தில் பெற்ற ஒரு சாபம், அந்த சாபய கதையை கூறி வருகிறான். கம்பராமாயணத்தின்படி அதை பார்த்து விட்டோம். இப்போது வால்மீகி ராமாயணத்தின்படி பார்ப்போம். நிபானே மகிஷம் ராத்திரௌ கஜம்பாபியாகதம் மிருகம் அந்யத்வா சாபதம் கிஞ்சித் ஜிகாம்சுர் அச்சிதேந்திரியா. தன்னுடைய புலன்களை ஜெயித்தவன் வேட்டையாட போக மாட்டான். தயரதனே கூறிக்கொள்ளுகிறான், எனக்கு புலனடக்கம் இல்லை, இளம் வயது, இள ரத்தம், ஆகையால் தான் மிருகங்களை வேட்டையாட போனேன். யாரானும் மிருகங்களை கொல்லுவர்களா? அவைகளும் ஜீவராசிகள் தானே, அவற்றுக்குள்ளும் ஒரு ஜீவாத்மா இருக்கிறது. இதெல்லாம் புரியாமல் தான் ஏன் ஏழை மக்களை கூட மிகவும் தாழ்த்தியாக நடத்தி விடுகிறோம். மிருகங்களையும் அப்படி நடத்துகிறோம். யாரையுமே குறைச்சலா நடத்தக்கூடாது. ஒரு எறும்புக்குள்ளும் ஓர் ஜீவாத்மா உள்ளார். ஏன் இதெல்லாம் புரியாதா தசரதனுக்குன்னா? புரியும் வயதில்லை, இளம் வயதானபடியால் குற்றம் செய்து விட்டேன். அதாந்தகாரே து அஸ்ரௌஷம் ஜலே கும்பஸ்ய பூர்யதா.
அச்சக்ஷுர் விஷயே கோஷம் வாரணசேவ நதுர்ததः நர்ததः. அப்போது என்னுடைய கண் பார்வைக்கு இல்லாமல் ஒரு இடம், அங்கு யானை வந்து தண்ணீர் குடிக்கும்னு எதிர்பார்த்து மரத்துக்கு பின்னே மறைந்திருந்தேன். நாம கண்ணில் பட்டுவிட்டால் யானையோ மானோ ஓடி போயிடும். அதுகள் கண்ணில் பட வேண்டாம்ங்கிறதுக்காக நான் மறைந்திருந்தேன். அது குற்றமாகிவிட்டது. மிருகத்தினிடத்தில் கண்ணில் படாட்டா நல்லது. ஆனா அது மிருகந்தானா மனிதந்தானான்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கண் பார்வையிலேயே இல்லை. அதுதான் நான் இழைத்த குற்றம். அமுஞ்சம் நிசிதம் பாணம் அகம் ஆசீவிஷோபமம் தத்ர வாகுஷசி வியக்தா பிராதுராசீத் வனௌகசஹ ஹாஹேதி பததஸ்தோயே பாணாத் வியதிதமர்மணஹ தஸ்மின் நிபதிதே பூமௌ வாகபூத் தத்ர மானுஷி. நான் ஆசீவிஷோபமம், விஷம் தோய்ந்த நஞ்சு தோய்ந்த ஒரு அம்பு போன்ற ரொம்ப கொடிய அம்பை எய்தேன். அது யானை என்று நினைத்து கொண்டு எய்தேன். ஆனால் அவன் பூமியில் சரியும் போது ஹாஹா என்று அலறிக்கொண்டு சரிந்தான். யானையின் குரலாக இல்லை, ஒரு மனிதனின் குரலாக இருந்தது. அது கேட்டு தவித்து கிட்டக்க சென்றேன். கோபதேன மமார்த்தி சியாத்கிம் வாஸ்யாபகிருதம் மயா ஏவம் நிஷ்பலமாரப்தம் கேவலான் அர்த்த சம்ஹிதம் ரிஷேர்ஹி நஸ்ததண்டஸ்ய வனேவன்யேன ஜீவிதா. நான் அருகிலே போவதற்கு முன்னால் அந்த பிள்ளை புலம்புவதற்கு ஆரம்பித்தான். நாங்கள் ஏதோ காட்டில் காடுவாழ் சாதியாய் காட்டில் இருக்கும் மரம் செடி கொடிகளை மாந்தி அது கொடுக்கும் பழத்தையும் வேர்களையும் உண்டு வாழ்ந்தவர்கள். எங்களை கொல்வதால் யாருக்கு என்ன லாபம்? யார் ஒருத்தன் அடிபடுகிறான்? அவனிடத்தில் இருப்பதை பறிப்பதற்குத்தானே. எனக்கு ஒத்தரோடையும் தொடர்பே கிடையாதே. நாங்களோ காட்டு வாழ்வர்கள், காட்டில் இருக்கும் மரத்தையும் பழத்தையும் சாப்பிடுபவர்கள். எங்களை கொல்வதால் யாருக்கு என்ன லாபம்? ஆக கொலை என்பது இனிமையாதது போல் இருக்கிறது. என் உயிர் போவதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் யாருக்கும் ஒரு தீங்கும் நாங்கள் இழைக்கவில்லையே. பின் ஏன் இப்போது அம்பால் அடிபட்டேன்? ஒரு தீங்கு நான் செய்ததில்லையே. ஏன் என் தந்தை தண்ணீர் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்? ஐயோஹோ, இந்த தந்தைக்கு எப்படி இந்த குட தண்ணீரை கொண்டு போய் கொடுக்க போகிறேன் என்று வருந்தி புலம்பினான். தாம்கிரம் கருணம் ஸ்ருத்வா மம தர்மானுகாங்க்ஷிணா சம்பிராந்த சோகவேகேன பிருஷமாசம் விசேதனஹ தம் தேசமஹமாகம்ய தீனசத்வஹ சுதுர்மனாக கிடுகிடுவென்று அவன் அருகில் போனேன். அப்போதுதான் முதல் முறையாக அவன் என்னை பார்த்தான். கௌசல்யே, பார்த்தவுடன் நீ இன்னார் என்று என்னிடத்தில் கேட்டான். துவாபந்தௌ நிகதௌ விருத்தௌ மாதா ஜனயிதாச்சமே தௌ நூனம் துர்பலாவந்தௌ மத் பிரதீக்ஷௌ பிபாசித்தௌ. நான் என் அறுமுகத்தை கொடுத்து நீ யார் மகனே என்று கேட்டேன். அப்போது 2 தாய் தந்தையர் இருவரும் கண்ணிழந்தவர்கள். அவர்களால் பெறப்பட்ட துர்பாகியம் பண்ணினவன், தௌர்பாகியசாலி. ஒரு நன்மை நான் அவர்களுக்கு செய்ததில்லை. ஏதோ பணிவிடை புரிய வேண்டும்ங்கிற ஆசையோடே குடத்தை எடுத்து கொண்டு வந்தேன். அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியலேன்னு வருத்தம். போ மன்னவனே, என் தந்தையிடத்தில் போ, நடந்த செய்தியை கூறு. பிதுஸ்துவமேவ மேகத்வா சீக்கிரம் ஆச்சக்ஷ்வராகவ நத்வாம் அனுதஹேத் க்ருத்தஹ வன கிரிவதைதிதஹ இயமைகபதீராஜன் யதோ மே பிதுராசிரமஹ தம் பிரசாதே கத்வாத்வம் நத்வா சங்குபித ஷபேத் விஷல்யங்குருமாம் ராஜன் மர்மமே நிசித ஷரஹ. என் தந்தையினிடத்திலே போய் நடந்த செய்தியை சொல்லி இந்த தண்ணீரை அவரிடத்தில் கொடு. மன்னனே, இதோ பார், நீ குத்தியபடியால் இந்த அம்பு என் மர்மத்தை பேதிக்கிறது. என்னால் தாங்க முடியவில்லை. அம்பை விலக்கி விடுகிறாயா? அப்போது தசரதனுக்கு சந்தேகம். அம்பெடுத்தால் உயிர் பிரியும், எடுக்கலாமா என்று தயங்கி நிற்கிறான். அப்போது மகன் கூறுகிறார், தயங்காதே, வலி தாங்கவில்லை, அம்பை எடுத்து விடு. எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் போகும் பிராணன் இன்று உன் கையாலேயே போகட்டும். இதி மாம் அபிஷயித்யத்வாசஸ்ய ஷல்ய ஷல்யாபகர்ஷணே துக்கிதஸ்ய ச தீனஸ்ய மம சோகாதுரஸ்ய ச பிரம்மஹத்யாகிருதம் பாபம் ஹிருதயாத் அபனீயதாம் ச மாம் உத்வீக்ஷ சந்திரஸ்தஹ ஜஹோ பிராணான் தபோதனஹ. இப்படியாய் அழுது அரத்தி கொண்டே தன் பிராணனை மகன் நீத்தான். ஜலார்திரகாத்திரந்து விலப்பிய கிருச்ரம் மர்ம விரணம் சந்ததம் உச்சசந்தம் ததசரவ்யாம் தமஹம் சயானம் சமீக்ஷ பத்ரே சுபிருஷம் விஷண்ணஹ. சரையு நதி கரையிலேயே உயிர் நீத்தான். அவன் உடல் சரையு நதியில் கிடந்தது. இப்படி ஓர்புறத்தில் தவறு நிகழ அவன் கொடுத்த தண்ணீர் குடத்தை எடுத்து கொண்டேன். நேரே அவன் தாய் தந்தையில் இருக்கும் ஆசிரமத்தை அடைந்தேன். அடுத்த சர்க்கம் 64வது சர்க்கம். வதம பிரதிரூபந்து மகர்ஷேஸ்தஸ்ய ராகவஹ த்வலபன்னேவ தர்மாத்மா கௌசல்யாமிதம் அப்ரவீத்
மேலும் மேலும் அழுது கொண்டே கௌசல்யிடத்தில் தசரதன் கூறினான், காட்டை அடைந்தேன். ததஸ்தம் கடமாதாய பூர்ணம் பரமவாரிணா கிம் சிராயசிமே புத்திர பானீயம் க்ஷிப்ரமானய. வீட்டுக்குள் நுழையும் போதே வயோதிகரின் ஒலி கேட்டது. பிள்ளாய், ஏன் நேரம் கடத்தினாய்? எனக்கு தாகம் தாங்கவில்லையே, சீக்கிரம் தண்ணீரை கொண்டா என்றார். சென்றேன், தண்ணீர் கொடுத்தேன். மனசக்கர்ம சேஷ்டாபிரபிசந்தத்யபாக்பலம் ஆச்சக்ஷே துவகம் தஸ்மை புத்திர வியசனஜம் பயம். அப்போது என் அருகே வா மகனே, என்னை அணைத்துக்கொள், உன்னை பாராமல் என் உடலெல்லாம் நடுங்குகிறது. அப்போது இனி மறைத்து பயனில்லை, உண்மையை கூற வேண்டும் என்று தெரிந்த அவரிடத்தில் உண்மை உரைத்தேன். க்ஷத்ரியோகம் தசரதோ நாகம் புத்திரோ மகாத்மனா. நான் உன் மகன் அல்லர், நான் க்ஷத்ரியன், ராஜா தசரதன். இதை போல் தவறு நடந்து விட்டது. நான் யானை என்று நினைத்து அடித்தேன், ஆனால் உன் மகன் உயிர் இழந்து போனான். கூறியவுடன் அழுதார் புலம்பினார். அப்போதும் தன்னுடைய நடுநிலை தவறாதவர் பேசினார். ச பாஷ்பூர்ண வதனஹா நிஸ்வசஞ்சோகமூர்ச்சிதா யத்யேதசுபம் கர்ம நஸ்மமே கதமே ஸ்வயம் கதையே ஸ்வயம் அஜ்ஞானாதிகிருதம் யஸ்யாஸ்த்யதிதம் தே தேன ஜீவசே அபிஹ்யகுஷலன் ந ஸ்யாத் ராகவானாம் குதோ பவான். அப்போதும் அவர் கூறினார், நீயாக உன் குற்றத்தை ஒப்புக்கொண்டாய், இல்லையெனில் உன் தலை சுக்கல் நூறாக வெடித்திருக்கும். உனக்கு பெருத்த சாபத்தை கொடுப்ப போவதில்லை, ஒரு சின்ன சாபமாவது இட வேண்டும். நான் இப்போது மகனை பிரிந்து வாடுகிறேன். ஒன்று செய், முதலில் என் மகன் கிடக்கும் இடத்துக்கு என்னை அழைத்து போ. இமாமந்தாஞ்ச விருத்தாஞ்ச மாதரந்தே தபஸ்வினீம் சோமயா சகந்தாசி ஜனன்யாச சமேதிதா. தசரதன் அவர்கள் இருவரையும் அழை போனான். மகன் உடலை தொடச் செய்தான். தொட்டார். அப்போதே அழுதார். மகனே போகாதே, ஓர் நாள் இரு, நாங்களும் உன்னோடு கூடவே வருகிறோம். ஆனால் மகன் பிரிந்து போய்விட்டான். ஆச்சரியம்! அவன் தந்தையாருக்கு செய்த தொண்டால் இந்திரனே ஒரு தங்க விமானத்தை எடுத்துக்கொண்டு வந்து தன் அருகில் அமர்த்தி கொண்டு சொர்க்கலோகத்துக்கு மகனை அழைத்து போகிறார். அப்போது மகன் தந்தையை ஆஸ்வாசப்படுத்துகிறான். கவலைப்படாதே, நல்ல மன்னவன் தசரதன் தவறாக செய்து விட்டான், தான் அறிந்து செய்யவில்லை, இருந்து வாழ்ந்து முடித்து என் உலகத்துக்கு நீரும் வரலாம் என்று சொல்லி ஆகாசத்தில் விமானம் மறைந்தது. அதே சமயம் இனி நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று பெற்றோரும் ஒரு சாபத்தை தசரதனுக்கு கொடுத்து விட்டு அவர்களும் மறைந்தனர். கூறுகிறார், துவமாபி நீயும் அஜ்ஞானாத்துயிதோ யஸ்மாத் க்ஷத்ரியேண த்வயா முனிஹி க்ஷிப்ரமேவ கமிஷ்யதி துவமப்யேதாத்ருஷோ பாவஹ க்ஷிப்ரமேவ கமிஷ்யதி. உனக்கும் இதே துன்பம் வரும், நான் மகனை பிரிந்து தவிக்கிறா போலே நீயும் தவிப்பாய் என்று சொல்லிக்கொண்டே மகனுடைய சிதையிலேயே விழுந்து தந்தையும் தாயும் உயிரை நீத்தார்கள். இந்த சோக கதையை தசரதன் கௌசல்யனிடத்திலே சொல்லி, அன்று தீதி செய்தேன், தனம் வா யவ்வராஜ்யம் வா ஜீவேயமிதி மேமதி தூதா வைவஸ்யதேஸ்தே கௌசல்யே த்வரயந்தி மாம் முகம் திரக்ஷந்தி ராமஸ்ய வருஷே பஞ்சதசே புனः. 15 ஆண்டுகள் கழித்து நான் ராமன் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அழுது அரத்தி கொண்டே, ஹா ராகவ மகாபாஹோ ஹா மம ஆயாச நாசன ஹா பிதிருப்பிரியமேநாத ஹா மமாசி கதசுத, ஹே ராம, ஹே லக்ஷ்மண, ஹே நாடே, ஹே க்ஷத்ரிய குலமே, அனைத்தையும் மறந்து துறந்து நான் போகிறேன் என்று அழுது புலம்பிக் கொண்டே தன் தேகத்தை தசரதன் நீத்தான். சொர்க்கலோகத்துக்கு புறப்பட்டு போகிறான். இந்த சர்க்கத்தோடே தயரதனுடைய சரித்திரம் முடிவு பெறுகிறது. நாமும் இப்போது ஐயம்பேட்டையில் உள்ள பிரசன்ன கோதண்டராம சுவாமி திருக்கோயில் பகவானிடத்தே விடை பெற்று கொண்டு அடுத்த கோயிலை நாடிச் செல்வோம்.